உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது எல்லாருக்குமே இன்றைய சூழ்நிலையில எந்த அளவுக்கு நம்ம தெய்வ வழிபாடுல இறங்குறோமோ, சிவ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, எந்த அளவுல நம்ம தெய்வ வழிபாடுல இறங்குறோமோ அந்த அளவுக்கு இப்ப இந்த காலங்கள் பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு படி அதிகமாக அது சுப்ரீம் காட். இப்ப இது ஒரு படி அதிகமாக இப்ப யாரெல்லாம் என்ன வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சித்தர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இதெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் இல்ல, இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி. உங்களுக்கும் அந்த ஜீவசமாதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி. எல்லா இடத்துக்கும் எல்லாராலையும் போக முடியாது. நம்ம நிறைய கேள்விப்படுறோம். வாழ்க்கையில விபூதி சித்தர் பார்க்குறோம், வாழ்க்கையில நிறைய சித்தர்கள் பார்க்குறோம், பெண் சித்தர்கள்லாம் பார்க்குறோம், நிறைய ஜீவசமாதிகள்லாம் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஆனா ஒன்ஸ் ஒரு தடவை உன்னுடைய மனசு அதுல லகித்தெடுத்து அப்படின்னு சொன்னா, உனக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த சித்தர் ஒரு குரல் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். உன்னுடைய நல்ல விஷயங்கள், உன்னுடைய எல்லா விஷயத்திலையும் உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கும். என்னங்க ஒரு விஷயம் சொல்றேன், எத்தனையோ ஆலயங்கள்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா கோரக்கர்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம்ல, நிறைய சித்தர்கள்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? ஜீவசமாதி அப்படின்னு சொல்லும் போது உயிரோடு இருக்கும் சக்தியை உணர்ந்தவர்களுக்கே அந்த சக்தி அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சரியான வழிபாடு உங்கள் கர்மத்தையே கூட மாற்றும். அந்த அளவுக்கு உண்டு. அந்த அந்த அவங்களுடைய அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணர்ந்தவர்களுக்கே அந்த இது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று விஷயம் கூட நான் சொல்றேன். சித்தர்கள், யோகிகள் தங்கள் உடலை விட்டு பிரியாமல் உயிர் சக்தியோடு சமாதியில் இருப்பதற்கு பெயர் தான் ஜீவசமாதி. அந்த 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 உள்ள அந்த உடலை விட்டு அந்த பிரியாமல் அந்த உயிர் சக்தியோடு அந்த சமாதியில் அப்படி அங்க அந்த நிஷ்டையில் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? அந்த அந்த அதுதான் அந்த ஜீவசமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் இல்லை. கூப்பிட்டாதான் அங்கெல்லாம் போக முடியும், கூப்பிடலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் போயிட்டே இருந்துட்டு நடுவில் நிறுத்தவும் கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போயிட்டே இருந்துட்டு திடீர்னு என்னால ஒரு வருஷம் நீ போகாம இருந்துட்டு ஒன்னு எப்படியாவது ஒன்னு வர வச்சிரும். அந்த அளவுக்கு உனக்கு இருக்கு. அதுதான் அதோட விஷயம். உனக்கு இங்க வழிபாடு என்றால் எனர்ஜி கனெக்ட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஷார்ட்டா சொல்லணும்னு. உனக்கு ஏதோ ஒரு எனர்ஜி உனக்கு அந்த இடத்துல கனெக்ட் ஆக போறது அப்படிங்கறது அர்த்தம். எப்படி நம்ம அந்த வழிபாடு செய்யணும், எப்படி எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும், நீ அந்த இடத்துக்கு நீ போயிட்ட, ஒரு ஜீவசமாதிக்கோ ஒரு சித்தர் இருக்கிற இடத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு நீ அங்க போயிட்ட அப்படின்னு சொன்னா, முதல்ல நீ சுத்தமான உடையுடன், நீ நல்ல சரீர, அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் குணத்தோட நீ போனன்னு வச்சுக்கோயேன், நீ ஊர்பட்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் நீ உருப்பட மாட்ட, சரியா வராது. மனசுல கல்விஷத்தோட போனன்னு வச்சுக்கோயேன், நீ உருப்படுறது கிடையாது. உன்னுடைய அந்த மனசு முழுக்க அந்த தெய்வாம்சம் நிறைந்து நீ உள்ள போகணும். அதாவது நீயா உள்ள போக கூடாது. உன்னை அடைக்கக்கூடிய அந்த இடம், நீ அங்க போய் உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அப்படியே உன்னை அறியாமல் உனக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே உன்னை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரும். அதுதான் சிறப்பு. நீ மனசுல 1008 கல்விஷத்தை வச்சுட்டு இங்க உட்காந்துட்டு அங்க யோசிச்சுட்டு, இங்க உட்காந்துட்டு பொண்டாட்டி என்ன செஞ்சுட்டு இருப்பா, இங்க உட்காந்துட்டு சொந்தக்காரங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களா, சொத்து கிடைக்குமா, சித்தர்கிட்ட போயிட்டு சொத்து கிடைக்கணும், சித்தர்கிட்ட போயிட்டு பங்காளி சண்டை இப்படிலாம் போய் அங்க அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க கூடாது. உனக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். உனக்கு கிடைக்க வேண்டியது உன்னை விட்டு எங்கேயுமே உள்ளே செல்லும் முன் மனதில் ஆசை இல்லாமல் அமைதி கொள்ள வேண்டும்னு சொல்லி இருக்கு. ஆசையில் பற்றற்று இருந்துன்னு சொல்றது. பற்றற்று இன்னைக்கு எத்தனை பேர் பற்றற்று இருக்கும் சொல்லுங்க பாருங்க. கிடையாது. பற்றற்று இருந்தா எங்கன்னா இருக்கோமா? இது பற்றுதலோடு தான் இருக்கும். எங்க நம்ம கேட்கிறோமா? பற்றற்று. ஆனா என்ன சொல்றாங்க? ஆசை இல்லாமல் அமைதியுடன் அமைதி கொள்ளவும் சொல்லுங்க. 3 முறை ஆழ்ந்த சுவாசம், பிராணாயாமம் சொல்றோம் இல்லையா, ஆழ்ந்த சுவாசம், தீபம் நெய் விளக்கேத்திவை, மல்லிகைப்பூ சாத்து, சாமி பேர் தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஓமினும் பிரணவத்தை சொல்லு அப்படின்னு சொல்றது. தரிசனம் முடிந்ததும் திரும்பி பார்க்காம மனசுல நல்ல பிரார்த்தனை பண்ணிடுவா. அன்றைய தினம் நல்ல சைவ சாப்பாடா, நல்ல சாப்பாடா சாப்பிடு, தெய்வத்துக்கு எடுத்து வைத்துட்டு சாப்பிடு, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா பிரபலமான எவ்வளவோ பெரிய பெரிய இதில் ரமண மகரிஷி நீங்க கேட்கணுமா, சொல்லணுமா? எவ்வளவு பெரிய விஷயம். ரமண மகரிஷி மாதிரிலாம் ஒரு நடமாடும் தெய்வம் இருக்கா? நினைச்சு பாருங்க. மகாபிரியவா எல்லாரையும் நினைச்சு பாருங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். பட்டினத்தார்
ராகவேந்திரர் இதெல்லாம் நான் சொல்லணுங்கிறதே கிடையாது. அவ்வளோ ராம் சூரத்துக்கு ஒரு ஆசிரம். இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ அவங்க வழிபாடு அந்தந்த விஷயத்துல அவங்கவுங்க வழிபாடுகள் எப்படிலாம் அவங்க கொண்டு போனாங்க தெரியும். இன்னைக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலை நான் போனேன்னா அந்த இடத்துல போய் நான் என்ன அறியாம அங்க எத்தனை பேர் தெரியுமா அங்க உட்கார்ந்துருக்காங்க. நாங்க உட்காரும் பொழுதெல்லாம் என்ன அறியாம நான் எங்கேயோ போற மாதிரி எனக்கு இருக்கும். நானே என்னுடைய அனுபவத்துல நானே எங்கேயோ போற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் போதுதான் அந்த மயில் சத்தம் கேட்கும். அது ஒரு வித்தியாசம், ஒரு மாதிரி. அப்பதான் அந்த உணர்வுக்கே நான் வரேன். அப்போ என்ன பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு எப்படி எல்லாம் இருக்கு. சரிங்க, இந்த சித்தர் வழிபாடு எந்த நாள்ல போய் செய்யறது? வியாழக்கிழமையில போப்பா, குருவாரம் நீ குருவா எடுத்துக்கோ. யார நீ ஒரு விஷயமா நீ எடுத்துக்கிறியோ. இன்னைக்கு எல்லாமே பாலிடிக்ஸ் தாங்க. இன்னைக்கு எல்லாமே கமர்ஷியலா வியாபாரமா போச்சுங்க. இன்னைக்கு அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீ வியாழக்கிழமையில போ. நீ எந்த தெய்வத்தை எடுத்துக்கிற? குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை. குரு காட்டக்கூடிய வழிபாடு, குரு காட்டக்கூடிய வழிதான் தெய்வத்துக்கு. நான் வியாழக்கிழமையில போய் வழிபாடு பண்ணு. வாழ்க்கையில நல்லா பெரிய ஆளா வருவேன். நல்லா அமோகமா இருக்கும். முழு அருள் கிடைச்சிடுதா அப்படிங்கிறது எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் சித்தர் வழிபாடு போறேன், வழிபாடு பண்றேன், எனக்கு அருள் கிடைச்சிடுத்துங்கிறத எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, மனம் அமைதியாக இருக்கும். என்ன சண்டை நடந்தாலும் நீ அமைதியா இருப்பேன். ரைட், ஒன்றும் தெரியாது, அப்படியே அமைதியா இருப்பேன். அப்படியே சிரிச்சுண்டு இதுவும் கடந்து போகும். அப்படியே சிரிச்சுண்டு அந்த இடத்துல உன்னுடைய கோபத்தை காட்டாமல், அகங்காரத்தை காட்டாமல் அப்படியே சிரிச்சுண்டு அப்படியே அழகாக கடந்து போயிடுவேன். அப்ப அந்த இடத்துல ஏதோ உனக்கு ஒரு சில விஷயம் உனக்கு கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீ தானே போய் சண்டை, இப்போ ஒரு இடத்த சண்டை போட்டான்னு ஒருத்தனை போட்டு அடிச்சா 10 பேர் சேர்த்து போய் அடிக்கிறது இல்லையா? ஒருத்தனை சும்மா நின்று இருக்கிறவங்க கூட போகும்போது 2 அடி அடிச்சுட்டு போவோம். ஆனா அந்த இடத்துல கூட சில இடத்துல அப்படியே அமைதியா சிரிச்சுட்டே நீ கடந்து போனோன்னு ஏதோ உங்ககிட்ட ஒரு சித்தரோட தெய்வ சக்தி உனக்கு திடீர் தீர்வு கிடைக்கும். கனவில் சித்தர் சாமி தரிசனம் உண்டு. உடல் லேசாக இருக்கும். வாழ்க்கையில் ஸ்லோ பட் ஸ்ட்ராங் சேஞ்சஸ் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள் கூட பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னைக்கு எத்தனையோ இடத்துல ஜீவ சமாதி, பெண்கள் சமாதிகள்லாம் சித்தர், பெண் சித்தர்லாம் எவ்வளவோ இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நான் என்ன கேட்டா சித்தர் வழிபாடெல்லாம் நீ போற, நீ பேசுற போற வர அப்படின்னு சொன்னா நீ உன் மனசுல எப்படி தெரியுமா? நான் இன்னைக்கு சொல்ற சித்தர் கோவிலுக்கு போனாலும் சரி, நீ உன் வீட்டுல வழிபாடு செய்தாலும் சரி, நீ என்ன வழிபாடோ செய்தாலும் சரி, நீ எல்லாருமே சொல்றதுதான் வாழ்க வளமுடன் சார், வளர்க ஞானத்தோட நானே சொல்லுவேன். ஆனா நான் இப்பவும் நான் சொல்றது சரி, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா என்ன தெரியுமா? சரி, வீட்டுல நீ சாமி கும்பிட்டு மத்தவங்களுக்கு நீ உன் வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு விபூதி வச்சு கூட கொடுத்தா கூட இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கன்னு நீ சொல்லு. வாழ்க்கையில நீ பெரிய ஆளா வருவ. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, அந்த ஒரு வார்த்தையை நீ கத்துக்கோ. அந்த வார்த்தையை நீ சொல்லு. போன் பேசுறியா, போனை வைக்கும்போது கூட சொல்லு, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. அந்த வார்த்தையை நீ ஆத்மார்த்தமா சொல்ல. என்ன சார் இந்த வார்த்தை சொல்றாரு? அவனுக்கு ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி அவனுக்கு கிடைச்சிடும். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இதை விட என்ன சார் வார்த்தை வேணும் நமக்கு? இதை விட என்ன சார் வேணும் நமக்கு? இந்த ஒரு வார்த்தை நமக்கு கோவில நமக்கு கிடைக்கிறதுன்னா இதை விட நமக்கு என்ன சார் வேணும் சொல்லுங்க? இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. ஜீவசமாதிக்கெல்லாம் போனேன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் நல்லது. ஜீவசமாதி விளையாட்டு அல்ல, உணர்ந்தால் வாழ்க்கை மாறும். எல்லா இடத்துலயும் ஜீவசமாதி இருக்கு, அதெல்லாம் விளையாட்டு இல்ல. அந்தந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்களே, ஒரு இடத்துல சாப்பாடு, ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு இருக்க. ராமலிங்க சுவாமிகள் இன்னைக்கும் கேள்விப்படுங்க, வள்ளலார் சுவாமிகள் கேள்விப்படுங்க. இன்னைக்கும் பசியோட இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். நான் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இரவு 11 மணிக்கு மேல ஆயிடுத்து. நான் அந்த வடலூர் தாண்டி இரவு 11 மணிக்கு மேல அந்த கிராமத்துக்குள்ள போகும்போது 11 மணி. நான் யோசிச்சேன், என்னடா மணி 11-12 மணி ஆயிடுத்து, சாப்பாடு ஹோட்டல் ஏதோ அந்த கிராமத்துக்குள்ள நாங்க தேடி போற இடத்துல இல்ல. கஷ்டப்படுறேன், என்னடா பண்றது? அப்போ தூரம் ஒரு டியூப்லைட் விளக்குல எரியுது. நான் நேரா அந்த கார்ல போய் நிறுத்திட்டு, சார் இந்த மாதிரி நாங்க திங்ஸ் எல்லாம் நாங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த வள்ளலார் சுவாமிக்கு கொடுக்குற பழக்கம் உண்டு, கொடுக்க வந்துட்டோம். இங்க சாப்பாடு எங்க இருக்கு என்னன்னு தெரியல, நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே நாங்க 6-7 பேர் போனாங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஒரு உப்புமா செஞ்சு போட்டுட்டாங்க. எங்களுக்கு எத்தனை மணிக்கு? நைட்டு 12-1 மணிக்கு நாங்க சாப்பிட்டோங்க சூடா. அவங்க சொல்றேன், இந்த இடத்தில் 24 மணி நேரமும் சாப்பாடு உண்டு. எந்த நேரமும் இங்க சாப்பாடு இல்லைங்க அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு நாங்க கிடையாது, கொடுக்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஜீவசமாதி விளையாட்டல்ல, உணர்ந்தால் வாழ்க்கை மாறும். ஒரு தரிசனம் ஆயுள் முழுவதும் உன்னை காப்பாற்றும். ஒரு தடவை நீ போயிட்டு வந்தா உன் ஆயுஷ் முழுக்க உன்னை காப்பாற்றும்.
அப்ப நீ எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்க? திருவண்ணாமலை கிரிவலம் போறதெல்லாம் சின்ன விஷயம் இல்லைங்க. அதெல்லாம் நிறைய சித்தர்கள் நடமாடக்கூடிய இடங்கள். நான் கண்ணால அனுபவிச்சிருக்கேன், கண்ணால பார்த்திருக்கேன். அருள் வந்தால் கர்மமே பயப்படும். ஞாபகம் வச்சுக்கோ, என்ன வந்தா கர்மம் பயப்படும்? அந்த ஜீவ சமாதியுடைய நீ எந்த சித்தரை அருள் உனக்கு பூர்ணமா வந்துருத்தோ அது வந்துருச்சுனால நீ பண்ணின கர்மமே உன்னை பார்த்து பயப்படும். அப்ப இனிமேல் நீ நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவ. அந்த அளவுக்கு உனக்கு இது இருக்கு. நீங்கள் யாருடன் கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த ஜீவ சமாதி தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். சரியான ஜீவ சமாதி கனெக்ட் கிடைத்தால் கர்மம் கூட மாற்றப்படலாம். அந்த அளவுக்கு உன் ஜாதகத்துல உன்னுடைய சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். கரெக்டா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா ஜீவ சமாதியும் ஒர்க் ஆகாது. சில பேருக்கு அந்தந்த சில சிச்சுவேஷன்ஸ் இருக்காது. அதாவது உங்கள் ஆன்மா ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது கரெக்டா அந்த இடத்த நீ போய் பிடிச்சிருவ. அதுதான் முக்கியமானது. அதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இதுக்கு வேற வார்த்தையே கிடையாது. நீ ஆன்மா, நீ ஒரு இடத்துக்கு ஒரு ஜீவ சமாதிக்கு போற, உங்கள் ஆன்மா ஃப்ரீக்வன்சியா மேட்ச் எல்லாத்துக்குமே கூட ஆகாது. சில இடத்துல மேட்ச் ஆகாது. ஆனா ஒரு சில இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு தட் இஸ் உங்கள் ரியல் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்னு ஒரே வாரத்துல நான் முடிச்சிருவேன். அதுதான் பெஸ்ட். ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு இடம் பற்றி கேட்ட உடனே மனசு இழுக்கணும். அட்ராக்ஷன் ஃபீலிங் அப்படியே கிளம்புனையா இப்பயே போனையா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அட்ராக்ஷன் ஃபீலிங் வரணும். கையெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு நினைச்சோம்னா டக்குன்னு போயிடணும். போகணுன்ற அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கா வரும். அந்த இடத்துல ஆர்கியூ இருக்காது. டக்குன்னு போயிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. அதுதான் அதுல முக்கியம். உள்ள போனவுடன் உனக்கு அப்படியே கண்ணீர் ததும்பும். உனக்கு அப்படியே மன அமைதி இருக்கும். உன்னோட ஃபர்ஸ்ட் விசிட்டன்ஸ் அப்படியே பார்த்தன அப்படியே உடல் மனசு அப்படியே சொல்றதுக்கு வார்த்தை இல்லாம நீ தடுமாறுவ. அந்த அளவுக்கு உனக்கு இருக்கும். அதுதான் ஜீவ சமாதி. 100% that connection will be with you அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது உண்டு. அந்த சித்தர் சாமி கனவில் வருவாள், அழைப்பது போல் இருக்கும். டேய் நான் இருக்கேன்டா, நான் உனக்கு கனவில் நான் உன்னை கூப்ப கனவில் எத்தனை பேருக்கு இது நடக்குது சொல்லுங்க. இந்த பக்தி ஒளி பாக்குறவங்க அத்தனை பேரும் சொல்லுங்க. லைஃப் சேஞ்சஸ் போன பிறகு பிரச்சனை ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல நல்ல கிளாரிட்டி இருப்பீங்க. நல்ல என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, என்னது நீ நல்ல இதாயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மியூச்சுவலா அது என்னமோ ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல இதாயிட்டியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்ல மெச்சூரிட்டி ஆயிட்டியாப்பா நீன்னு. என்னப்பா நீ எப்படியோ இருந்த இன்னும் நல்ல மெச்சூரிட்டி இப்படி பேசுற நீன்னு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். உங்கள் பிறந்த நட்சத்திரம் முன் உங்க பிறந்த நட்சத்திரத்துல நீங்க போங்க. அந்த சித்தருடன் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லிங்க்ல இருக்கும். எத்தனை சித்தர்கள் எத்தனை நட்சத்திரத்துல இதா இருப்பாங்க. நீ பிறந்த நட்சத்திரமும் அந்த சித்தரோட நட்சத்திரமும் ஒன்னா போச்சு, ஒன்னா அசைச்சுக்க முடியாதியா. நீதாயா பெரிய ஆள், உங்க ஆள்ல 4 பேர் விழுவாயா. அது உண்மையா? நான் சொல்றேன், எழுதி தரேன். அதெல்லாம் உண்டு. அதனால்தான் ஆட்டோமேட்டிக் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. உன்னை பிடிச்சி இழுத்துரும். இப்போ நான் உத்தரம் கன்னியா ராசின்னு நான் எந்த சித்தரை நினைக்கிறேனோ அந்த சித்தர்கிட்ட நான் போயிட்டேன்னு சொன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா இழுத்துறேன். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், யாராவது ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனேன்னு பழிக்காது. நீ ஃபோர்ஸ் பண்ணிலாம் போகக்கூடாது, நீயா போகணும். சும்மா 10 பேர் போறாங்களே அவங்களோட போனாலாம் பழிக்கும். உனக்கு அழைப்பு நீ போனால் நீ பெரிய ஆள். உனக்கு அழைப்பு வரணும். உள்ளம் இழுக்கும் இடம்தான் உங்கள் சக்தி மயம் அப்படின்னு சொல்லலாம். மாதம் ஒரு முறை கண்டிப்பா போங்க, 10 நிமிஷம் உட்காருங்க. நான் உங்களை நம்புறேன் என்று மனதுல சொல்லுங்க. நான் உன்னை மனசால நம்புறேன்னு சொல்லி நம்புங்க. தீபம் ஏற்றி ஒரு கிராட்டிடியூடு காட்டுங்க. சூப்பரா இருக்கும். சரியான ஜீவசமாதி கிடைத்தால் லைஃப் ஷார்ட்கட் அருமையா இருக்கும். அது டெம்பிள் இல்லை, எனர்ஜி போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம். கனெக்ட் ஆனவனுக்கு தான் அதோடைய அருள் ஃபுல் ஸ்பீடு தெரியும், இல்லைன்னு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க நினைக்கிறது முன்னாடியே அந்த சித்தர் உங்களுக்கு கவனிக்கிறார். நீங்கள் போக ஆரம்பித்தது நல்ல கோஇன்சிடென்ஸா இருக்காது. நல்ல அது ஒரு காலா இருக்கும். சில பேர் சொல்றாங்க, நான் திடீர்னு கோஇன்சிடென்ஸா தான் சார் அங்க போகணும். தட் இஸ் நாட் கோஇன்சிடென்ஸ். எல்லாம் அது பிளான் பண்ணியாச்சு, நீ அங்க வரணும்னு. அதனாலதான் நீ போற. என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாருங்க. அவர்கிட்ட அவர் ஜாதகத்தை எடுத்த உடனே, ஜாதகத்தை பார்த்த உடனே நான் என்ன தெரியுமா ஒரே வார்த்தை கேட்டேன், இப்ப நடுவாந்தரமா சித்தர் வழிபாடு எதுக்காவது போயிட்டு வரீங்களா அப்படின்னு. டேபிள்ல காஃபி குடிச்சுன்றதா அப்படியே வேந்துருது, அப்படியே கையை கட்டின்னு அழ ஆரம்பிச்சுட்டாருங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இப்ப நடுவாந்தரமா ஏதாவது ஜீவ சமாதிக்கு போயிட்டு அங்க ஏதாவது நடந்துதா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்து கேட்டதுதான் பேச்சு. அப்படியே காஃபி சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் அப்படியே காஃபி வச்சுட்டு ஏந்திருந்தா அப்படியே காலில் விழுந்துட்டாரு. நான் சொல்லக்கூடாது, காலிலே விழுந்துட்டாரு. தெய்வமே, நான் தாம்பரத்துல தான் இருக்காரு, தெய்வமே அப்படின்னு சொல்லி அப்படியே. எப்படி நீங்க இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னீங்கன்னு தெரியுதெல்லாம்
சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக சொல்றேன்னு சில விஷயங்கள்லாம் உண்டு. எப்பொழுதுமே அந்த சித்தர் வழிபாடு, அந்த ஜீவ சமாதி எனக்கு எப்போதுமே இந்த சித்தரை பத்தி பேசினாலே நான் ரொம்ப மறந்துடுவேங்க, எமோஷனல் ஆயிடுவேன். ஏன்னா அந்த எனக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி எதனால அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அந்த அதாவது நம்ம சுவாமி கிட்ட கூட சிவாலயம்லாம் போற, சாமி எல்லாம் கும்பிட்றோம் இல்லையா, அங்க கூட நம்ம போயிட்டு என்ன கேட்கிறோம், வேண்டத்தக்கது அறியோய் நீ, எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும், வேண்டத்தக்கது அறியோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ, நான் என்ன கேட்கிறேனோ நான் கேட்கறதுக்கு முன்னாடி தருவோய் நீ. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த பாடல்? நீங்க கேள்விப்பட என்மாருக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிக்கொண்டாய், வேண்டியது யானும் அருள் செய்து யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பணி சென்று உண்டேல் அதுவும் உந்தன் விருப்பம் என்றே. உன் விருப்பம், நீ பார்த்து எனக்கு என்ன கொடுக்குறியோ எனக்கு அது போதும். எனக்கு காசு வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், கார் வேணும், நீ பார்த்து எனக்கு என்ன பிச்சை போடுறியோ அதான் நான் சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன், எனக்கு அது போதும். வேண்டத்தக்கது அறிய வேணும், எனக்கு என்ன வேணும், இப்ப நான் வெளிநாடு போகணுமா, என்ன போகணும்னு நினைக்கிறேன், வேண்டத்தக்கது அறிய வேணும், நான் என்ன வேண்டன்றது உனக்கு தெரியும், நான் என்ன போய் உங்ககிட்ட கேட்க போறேன், நீ பார்த்து எனக்கு செய்ய போதும். ஃபினிஷ்.